உலக தமிழ் உள்ளங்களுக்கு சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்னு, கடக ராசிக்கு. இந்த ஐப்பசி மாதம் என்பது ஒரு தீபாவளியை கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறந்த மாதமாக, அதாவது ஐப்பசி 14ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி கொண்டாடப்படுகின்ற ஒரு மாதமாக ஐப்பசி மாதம். தீமைகள் அழிந்து தீய சக்தியில் அழிவதுதான் தீபாவளி. அப்போ ஒவ்வொரு இல்லங்களிலும் தீய சக்தியில் அழிந்து நன்மைகள் வரக்கூடிய சிறந்த யோகமான மாதமாக அந்த ஐப்பசி மாதம் அமைகிறது. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஐப்பசி மாத பலன்கள் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லது நடக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அத்தனை பேருக்குமே உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும். ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. உங்கள் பலன்களை சரியான முறையில் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை உங்களுக்கு பல விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கணுங்க. அதாங்க அந்த நிகழ்ச்சியில் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். எல்லாருக்கும், ஒவ்வொருவருக்கும் நிகழ்ச்சியை பார்க்க எல்லாருக்குமே அதாவது என்னென்ன, இந்த அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா இங்கேயும் பார்த்து நடக்க அப்படி வந்துடக்கூடாது. இவர்கிட்ட போய் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். அதில் வெறும் வார்த்தைக்கு நான் சொல்லிட்டு போயிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நடக்க வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதம் உண்டு. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. பார்த்துருவோமே, என்ன ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல பார்த்துருவோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி அந்த பெருங்கடலில் அவன் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள், இயற்கையின் சீற்றங்கள், புயல், வெள்ளம், மழை என்று மிகப்பெரிய சோதனைகள் அந்த பயணத்தில் ஏற்படும். அப்படி அந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வெற்றிகள், அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடியது, தோல்வி அடைவது என்பதெல்லாம் பிரபஞ்சத்தின், பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சாஸ்திரத்தின்படி, பிரபஞ்ச சக்தியின்படி ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார். அந்த பிரபஞ்ச சக்தியின் கிரகங்களின் வலிமை குறைந்துவிட்டால் தோல்வி அடைகிறார். ஆக புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சக்தியினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெற்றிகள், தோல்விகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் நான் தான் என்னுடைய திறமையில் தான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்லக்கூடியது தவறு. எல்லாமே பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் ஏற்படுகின்றது. பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் மட்டும்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அனைத்து சக்திகளுமே ஒரு மனிதனுக்கு சாதகமாக அமையும் பொழுது அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். எவ்வளவு பெரிய திறமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவனுக்கு சாதகமாக இல்லை என்றால், நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன், இவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கேன், எனக்கு எதுவுமே அடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டது, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஒருத்தர் போய் ஜாதகத்தை பார்த்தா அவர் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு. உதாரணத்துக்கு ஐயா, உங்களை ஏதோ கடைசியாக உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஒருத்தட்ட போனா செவ்வாய் தோசை ஒருத்தர் இருக்குன்றாரு, செவ்வாய் இன்னொருத்தட்ட போனா செவ்வாய் தோசை இல்லைங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. எதை நம்புறதுன்னே தெரியலைங்க. இப்படிப்பட்ட குழப்பத்தில் வந்திருக்கோம். ஆக எத்தனை தோஷமும் இருந்துட்டு போது, நடக்க வேண்டியது நடக்கும். பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். தோசை இருந்துட்டு போகுது, தோசை இருந்துட்டு போகுது, செவ்வாய் தோசை இருந்துட்டு போகுது, சர்ப்ப தோசை இருந்துட்டு போகுது, கலசர தோசை இருந்துட்டு போகுது.
எது எப்ப நடக்கும் என்று சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏன் நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து அழுத்து சலுத்து போய் ரொம்ப வெந்து நொந்து போய் உட்கார்ந்துருக்கும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. சொன்னது நடக்கலைன்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பாருங்களே, ஜோசியம் நான் தப்பாருங்க. இதுதாங்க உண்மை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச சக்தியை இந்த நவ கிரகங்களால் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நவ கிரகத்தின் மூலமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகளை, கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் ஐயா 7-8 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருபத்தாங்க 7 வருஷம் போனது. ஒருத்தர் போனா செவ்வாய் தோஷம் இருக்கின்றாரு, ஒருத்தர் போனா செவ்வாய் தோஷம் என்றாரு, ஒருத்தர் ஒவ்வொன்று சொல்றாங்க. நாங்கள் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம். பையனுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான், அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல காலத்துல கல்யாணம் முடியணும். இதுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வேதனைப்பட்டு வந்திருக்குங்கய்யா. ஆக இப்படிப்பட்ட வேதனைக்கு வரக்கூடாது. எந்த பிரச்சனையா ஒரு முறை இப்படி ஜாதகத்தை தூக்கி உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு நடக்கலையோ ஒரு முறை ஜாதகத்தை அப்படி தூக்கி ஆச்சுன, இது இந்த காலத்துல நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அப்படி நடக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒன்னும் உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்லாட்டி ஜோசியத்தை பார்க்கணும். ஆக அதே போல ஒரு பரிகாரம் என்ற பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான பரிகாரம் ஒன்று உண்டு. அதை முறைப்படி ராகு திசை நடக்கும்போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. அதே போல சனி திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. இப்படி தப்பா பரிகாரம் பண்ணிட்டு நடக்கல. எந்த ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான முறையில் சரியான பரிகாரத்தை சரியானபடி நிவர்த்தி செய்தால் நடக்காத காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆக நல்ல கவனிங்க. நீங்க எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கல, கண்டிப்பா ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுக்க, கண்டிப்பா அது சொன்னது நடக்கும், நடந்தே யாரும், நடந்தே தீரும். ஐப்பசி மாத பலன்கள் கடகராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ஐப்பசி மாதத்துடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். கடகராசிக்கு ஐப்பசி மாதம் அற்புதமான தீமைகள் அழிந்து வெண்மை சிறந்த நன்மைகளை பெறக்கூடிய, தீமைகள் எல்லாம் அழிந்து சிறந்த நன்மை யோகங்களை பெறக்கூடிய ஐப்பசி மாதம் தீபாவளியை கொண்டாடப்படுகிற ஒரு சிறந்த மாதம். சரி, அப்ப கடக ராசி முதல்ல பாத்தீங்கன்னா, கடகராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் ஐப்பசி 6ஆம் தேதி கடகத்துக்கு வந்துடுறார். அதே நேரம் கடகராசிக்கு வழக்கம் போல 3ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் சூரியன் புதன். கடகராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன், கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி, கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு, கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு. இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப கடகராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஐப்பசி 6ஆம் தேதி கடகராசிக்கு வந்துடுறார். நீச வர்க்கோத்துவம். கடகராசிக்கு எதிர்பாராத மாற்றங்கள், திருப்பங்கள், மிகப்பெரிய திருப்பங்கள். நீச வர்க்கோத்துவம் அதாவது 5-10க்குரியவன் திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. நீச வர்க்கோத்துவம் உச்ச பலனை செய்யும். கடகராசிக்கு உச்சத்துக்கு தொழில் வருமான முன்னேற்றத்தில் புதிய தொழிலை உருவாக்கி மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய, சாதனை படைக்கக்கூடிய, மிகப்பெரிய வெற்றி உருவாக்கக்கூடிய சிறந்த காலம். நல்ல உத்தியோகத்தை பெறக்கூடிய சிறந்த காலம், அரசு உத்தியோகத்தை பெறக்கூடிய சிறந்த காலம், பூமி, இடம், வாகனங்கள், யோகங்கள் பெறக்கூடிய சிறந்த யோகமான காலங்கள். இந்த நீச வர்க்கோத்துவம் என்பது உச்ச பலனை செய்யும். செவ்வாய் என்பது நீச வர்க்கோத்தமம் பெறுகிற போது உச்ச பலனை நிச்சயமாக செய்யும். முதலில் இது அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐப்பசி மாத பலன்கள் கடகராசிக்கு. வழக்கம் போல 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வேறு இன ஜாதி மக்களால் பயணத்தின் மூலம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம், அதாவது இன்னைக்கு பெரிய நல்ல முன்னேற்ற இடமும் சில அலைச்சல் இருக்கதான் செய்யும். அதே நேரத்தில் சில பெரியவர்களால் சில சோதனைகள் இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா. சரி, அடுத்து
பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கக்கூடிய தற்காலிக இருக்கக்கூடிய நிலை, அதாவது புதன் சூரியனோட சேர்ந்து தற்காலிகமாக இருக்கக்கூடிய நிலை. மேலும் கடகராசிக்கு இந்த புதன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஐப்பசி 8ஆம் தேதி 5ஆம் இடத்துல மிகப்பெரிய தொழில் வெற்றிகளை, வியாபாரத்தை, சொத்துக்களை பெறக்கூடிய யோகம், புதிய முதலீடு மூலம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோகம், வியாபார விருத்தி அடையக்கூடிய நல்ல யோகம், வருமானங்கள் செய்கின்ற வியாபார தொழில் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு திடீர் யோகத்தில் லாட்டரி யோகம் என்பது நிச்சயமாக உண்டு. லாட்டரி சீட் நமக்கு வியாபாரம் தமிழ்நாட்டில் இல்லைன்னா லாட்டரி யோகம் போல மிகப்பெரிய யோகம் நிச்சயமாக உண்டு கடகராசிக்கு. அதில் சந்தேகமே கிடையாது. அடிக்குது யோகம் நிச்சயம் உறுதியா. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிப்பட்ட, அதாவது கடகராசிக்கு திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் கிரக அமைப்புகள் மாறுது. சரி, அடுத்து ஐப்பசி 22ஆம் தேதி சுக்கிரன் மாறுறார். ஏற்கனவே குரு குருன் பார்வையில் இருக்கு, சுக்கிரன் மாறிடுறார் ஐப்பசி 22ஆம் தேதி. அப்ப 22ஆம் தேதி வரைக்கும் அதிரடி யோகம் நிச்சயமா உண்டு. ஐப்பசி 22 வரைக்கும் அதிரடி யோகம் உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோகங்கள் குறைஞ்சிடும். சரி, அடுத்து மாற்றம் என்னன்னா, இந்த ஐப்பசி 2ல இருந்து, அதாவது இந்த இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட, ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில், இயந்திர வாகன உதிரி பாகங்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், இந்த சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, இது வெளிநாட்டு தொழில், அது சம்பந்தப்பட்ட வெளிநாட்டில் உத்தியோகம், வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகம். இப்போ ஐபிஎஸ் 2லேருந்து ஆரம்பிச்சிருது. ஐபிஎஸ் 2லேருந்து இந்த மாதிரி தொழிலெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். அதாவது ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஐபிஎஸ் 2லேருந்து நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஏற்பட்ட தடையில நீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கடகராசிக்கு இந்த சனி பகவான் சதயம் 1ஆம் பாவத்தில் மாறி, அதே நேரத்தில் அந்த உத்திரட்டாவை 2ஆம் பாவத்தில் ராகு 10ஆம் இடத்துக்கு, அதான் அம்ச பலனை சொல்றேன், நீங்க குழப்பிடாதீங்க. இந்த மாற்றங்கள் ஏற்படும் போது நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. உதிரி பாகங்கள், அதாவது வாகன சம்பந்தப்பட்ட தொழிலோ, இந்த இயந்திர உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலோ, ஆட்டோ ஸ்பேர் பார்ட் சம்பந்தப்பட்ட தொழிலோ, நிறைய அந்த தொழில்களில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டு வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு அந்த பொருட்களை அனுப்பக்கூடிய ஒரு சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல ஒரு சிறந்த, அதாவது கடகராசிக்கு டாப்ல போகக்கூடிய காலங்கள் உறுதியாக உண்டு. அது எந்தவித மாற்றம் இல்லை. இப்படிப்பட்ட சிறந்த யோகமான ஒரு ஐப்பசி மாதமாக உறுதியாக கடகராசிக்கு அமைகிறது. நிச்சயமா உறுதியாக, அந்த மாற்றமும் இல்லை. இதில் ஏதாவது நடக்கல, ஏதாவது வேதனைகள், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சோதனைகள் இருந்தால் கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. என்னங்க ஜாதகம் பார்த்து அழுத்து போயிட்டோமாங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்ற வேதனை. அது எனக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லித்தான் வர்றீங்க. யாருமே இப்படி சொல்லாமே கொடுக்கறதே கிடையாது. இது எதனால ஏற்படுன்றது அந்த வழக்கத்தை கொடுத்துட்டே இருக்கேன். நான் என்ன சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதை. என்ன நடக்கலைங்க பார்த்துருவாங்க, ஏன் நடக்கலன்னு பார்த்துருமே. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இங்கே உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொன்னது சரியாக நல்ல கணிங்க. பிரம்ம வேத சாஸ்திரத்திற்கு உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, எத்தனை வருஷங்க கல்யாணம் முடியல, அது ஏங்க கேட்குறீங்க? என் பிள்ளைக்கு 8 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பையன் வேலைக்கு இந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், இப்போ கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், கல்யாணமே குழந்தை இல்லாமல் இருக்கு, இப்போ பிறக்குமா அப்போ பிறக்குமா, இப்படியெல்லாம் நாங்கள் வேதனைப்பட்டு எத்தனையோட ஜாதத்தை பார்த்து நொந்து உட்காந்துருக்குங்க. அந்த வேதனை வரக்கூடாது. கொடுத்துட்ட காசு, ஏகப்பட்ட காசு கொடுத்து ஏமாந்து போனவங்க, ஏமாத்திட்டேன் காசை, அந்த காசு வருமா? இப்படி நிறைய இருக்கு பிரச்சனைகள். சொத்து பிரச்சனை, ஏமாத்தி சொத்தை வாங்குறது, ஏமாத்தி காசை வாங்குறது, இதெல்லாம் நமக்கு இந்த பிரச்சனையில தான் ஏன் வருது? இதெல்லாம் பிரம்ம வேதத்தில், இந்த பிரபஞ்சத்துல பிரம்மன் படைச்ச விதியிலிருந்து எவ்வளவு புத்திசாலித்தனமாக ஒரு மனிதன் இருந்தாலும் அந்த பிரபஞ்ச சக்தி அவனை கண்ணை மறைச்சிடும். இந்த பிரபஞ்சத்தினுடைய கிரக அமைப்புடைய சக்தி எவ்வளவு புத்திசாலித்தனமாக ஒரு மனிதன் இருந்தாலும் அவனை கொண்டு பாதாளத்தில் இறக்கி விட்டுரும்.
அதிலிருந்து காப்பாற்றப்படுகின்ற சக்தி தான் இந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் ஏற்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்களை வெற்றி நிலையில் உருவாக்கி மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடம். ஆக மீண்டும் ஒரு நல்ல கணிய, எதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கி ஆச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே யாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.